வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஜி டிஎன்பிசி. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஜென்ரல் சயின்ஸில் ஃபிசிக்ஸில் பார்ட் த்ரீயில் இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் கொஷின்ஸை வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், எக்ஸ்ரே cannot பாஸ் த்ரூ. எக்ஸ்ரே வந்து எதில் பாஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா லெட். அதனால தான் அந்த எக்ஸ்ரே எடுக்கிறவங்க எல்லாம் என்ன பண்ணிப்பாங்கன்னா லெட் கோட் போட்டிருப்பாங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின், the ratio of linear stress to linear strain. The ratio of linear stress to linear strain என்னன்னு பார்த்தீங்கன்னா Young's modulus. Third question, a body will radiate more heat rapidly if the surface is. ஒரு காம்பவுண்ட் எப்போ வந்து அதிகப்படியான டெம்பரேச்சர் ரேடியேட் பண்ணுவோன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் பிளாக் அண்டு ரஃப். ஒரு சர்ஃபேஸ் பார்த்தீங்கன்னா பிளாக்காகவும் ரஃபாக இருந்ததுன்னா அது மோர் அமௌண்ட் ஆஃப் ஹீட்டை வந்து ரேடியேட் பண்ணும். நெக்ஸ்ட் கொஷின், த யூனிட் ஆஃப் சர்ஃபேஸ் டென்ஷன் இஸ் நியூட்டன் பர் மீட்டர். நெக்ஸ்ட் கொஷின், எலக்ட்ரிக் கரண்ட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஃப்ரீ ஃப்ளோ ஆஃப் எலக்ட்ரான்ஸை நம்ம என்ன சொல்கிறோன்னா கரண்ட்டுன்னு சொல்கிறோம். ஐன்ஸ்டைன் காட் நோபல் பிரைஸ் ஃபார். ஐன்ஸ்டைன் எதுக்காக நோபல் பிரைஸ் வாங்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ எலக்ட்ரிக் எஃபெக்ட். இதுக்காக தான் ஐன்ஸ்டைனுக்கு வந்து நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக் ஒயரிங் இஸ் மேடப் ஆஃப். டொமஸ்டிக் ஒயரிங் இஸ் மேடப் ஆஃப்னா நம்ம வீட்டில் ஒயரிங் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்களே அதில் சீரியஸ் கனெக்ஷன் பேரல் கனெக்ஷன் இருக்கும். நம்ம வீட்டில் கொடுத்துருக்கிறது எல்லாமே பேரல் கனெக்ஷன். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின், மொமெண்டம் இஸ் ஸ்கேலார் ஆர் வெக்டார் குவான்டிட்டி. ஆன்சர் பார்த்தீங்கன்னா வெக்டார் குவான்டிட்டி. மொமெண்டம் வந்து ஒரு வெக்டார் குவான்டிட்டி. நெக்ஸ்ட் கொஷின், அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்ன்றால ஜென்ரலாக அது ஒரு டிஸ்டன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய யூனிட் தான் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். இதுக்கு எதுலேருந்து எதுக்கு வரைக்கும் பாருங்கன்னா சன்னுலேருந்து எர்த்துக்குள்ளே டிஸ்டன்ஸை ரெப்ரசன்ட் பண்ணக்கூடிய யூனிட் தான் அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். இட் இஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் சன் அண்ட் த எர்த். நெக்ஸ்ட் கொஷின், டைன்ன்றது ஒரு யூனிட். எதோட யூனிட்டை பார்த்தீங்கன்னா டைன் இஸ் யூனிட் ஆஃப் ஃபோர்ஸ். லூனார் எக்லிப்ஸ்னால் என்னன்னு பார்த்தீங்கன்னா எர்த் கம்ஸ் பிட்வீன் சன் அண்ட் மூன். எர்த்து வந்து சன்னுக்கும் மூணுக்கும் சென்டரில் வரதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா லூனார் எக்லிப்ஸ். நெக்ஸ்ட் கொஷின், ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் ஹீட் பை மாலிகுலர் கொலிஷனால் ஏற்படக்கூடிய ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பேஸ் வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா கண்டக்ஷன். பேசிக்காக ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் வந்து 3 டைப்ஸ் இருக்குது: கண்டக்ஷன், கன்வெக்ஷன் அண்ட் ரேடியேஷன். நெக்ஸ்ட் கொஷின், மெர்க்குரி பாயில்ஸ் அட். மெர்க்குரி வந்து எப்போ பாயில்ஸ் ஆனால் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 357 டிகிரி செல்சியஸ். 357 டிகிரி செல்சியஸ் தான் மெர்க்குரி ஆனது பாயில் ஆகும். நெக்ஸ்ட் கொஷின், பவர் ஆஃப் லென்ஸ் இஸ் மெஷர்ட் பை. நம்ம கண்ணில் அந்த ஸ்பெக்ஸ்லாம் போகிறோம்ல அந்த லென்ஸோட பவர் எந்த யூனிட்டில் சொல்லுவாங்கன்னா டயாப்டர். நெக்ஸ்ட் கொஷின், லேசர் இஸ் எ டிவைஸ் யூஸ்டு டு கோஹிரண்ட் வேவ்ஸ். லேசர் வந்து என்ன லைட்டாக ஃபார்ம் பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மோனோக்ரோமேட்டிக் வேவ்ஸ். அது எதுக்கு யூஸ் பண்ணாங்கன்னா அதுதான் வந்து கோஹிரண்ட் வேவ்ஸ்ன்னு சொல்கிறாங்க. கோஹிரண்ட் வேவ்ஸ். நெக்ஸ்ட் கொஷின், கலர் ஃபார்மேஷன் இன் தின் ஃபிலிம்ஸ் இஸ் டியூ டு interference. நெக்ஸ்ட் கொஷின், 1 horsepower is equal to. 1 horsepowerன்றது 1 HP. 1 HPன்றது எவ்வளோ வாட்னு பார்த்தீங்கன்னா 746 வாட். நம்ம வீட்டில் நம்ம மோட்டர் சொல்லலாம் 1 HP மோட்டர், 2 HP மோட்டர். அப்போ அந்த 1 HPன்றது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 746 வாட். நெக்ஸ்ட், வெயிட் ஆஃப் பாடிஸ் மேக்ஸிமம். அதில் பாடின்றது வேர்டு மிஸ் ஆகிட்டு இருக்கு. வெயிட் ஆஃப் பாடிஸ் மேக்ஸிமம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பாடியோட வெயிட் எங்கே மேக்ஸிமம் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா போல்ஸில், சென்டரில் தான் போல்ஸ் தான் மேக்ஸிமம் இருக்கும். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஷின், வெயிட் ஆஃப் த பாடி மிஸ் ஆகிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் கொஷின், சீ வாட்டர் டர்ன்ஸ் இன்டு ஐஸ். நார்மல் வாட்டர் வந்து என்ன டெம்பரேச்சரில் ஐஸாக மாறுன்னு பார்த்தீங்கன்னா 0 டிகிரி செல்சியஸில் மாறும். பட் ஆனால் சீ வாட்டர் வந்து என்ன டெம்பரேச்சரில் ஐஸாக மாறுன்னு பார்த்தீங்கன்னா 4 டிகிரி செல்சியஸ். சரிங்களா? கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஷின், டைனமோ எங்கே யூஸ் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா நம்ம பழைய காலத்தில் சைக்கிள் இருக்குல்ல, அந்த சைக்கிளில் வந்து நம்ம என்ன பண்ணுவாங்க
டைனமோ ஸ்ப்ரிங்னால அந்த டைனமோ என்ன எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுதுன்னா மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. மெக்கானிக்கல் எனர்ஜி இஸ் கன்வெர்டட் இன்டு எலக்ட்ரிக்கல் எனர்ஜி. நெக்ஸ்ட் கொஷின். ஸ்கை அப்பேஸ் ப்ளூ, நம்ம வானம் ப்ளூ கலர் இருக்குது. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா ஸ்கேட்ரிங் ஆஃப் லைட். ஸ்கேட்ரிங் ஆஃப் லைட்ன்ற பிடி மூலையில தான் நமக்கு ஸ்கை அப்பேஸ் ப்ளூ கலரில் இருக்குது. மெட்டீரியல் யூஸ்டு டு மேக் பர்மனெண்ட் மேக்னெட். பர்மனெண்ட் மேக்னெட்டை மேக் பண்ணக்கூடிய மெட்டீரியல் என்ன மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா ஸ்டீல். நெக்ஸ்ட் எக்ஸ்ரே கேரி. எக்ஸ்ரே வந்து என்ன டைப் ஆஃப் சார்ஜ், பாசிட்டிவ் சார்ஜா நெகட்டிவ் சார்ஜான்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ரேன்றது ஒரு நெகட்டிவ் சார்ஜ். ஏற்கனவே இந்த வீடியோவில் எக்ஸ்ரே பற்றி ஒரு கொஸ்டின் பார்த்துருக்கோம். எக்ஸ்ரே வந்து எதனால் பாஸ் ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா லெட் வழியாக பாஸ் ஆகாது. சரிங்களா? டைம் டேக்கன் பை லைட் டு ட்ராவல் ஃப்ரம் த சன் டு எர்த். லைட்டானது சன்லேருந்து நம்ம எர்த்தை ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கும், அதான் சூரிய ஒளியானது சன்லேருந்து நம்ம பூமியை ரீச் ஆக எவ்வளோ டைம் எடுத்துக்கோன்னா 8.33 மினிட். சரிங்களா? 8.33 மினிட் எடுத்துக்கும் சன்லேருந்து எர்த்தை ரீச் ஆகிறதுக்கு. நெக்ஸ்ட் கொஷின். லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன். லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன்றது என்னன்னா நம்ம ஒரு பொருளை படிக்கும்போது எவ்வளோ டிஸ்டன்ஸில் வச்சு பார்த்தா தெரியும்னு பார்த்தீங்கன்னா 25 சென்டிமீட்டர் கீழே இருந்தால் தான் நம்மளால் அதை ரீட் பண்ண முடியும். அதான் வந்து லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன் சொல்லுவாங்க. அதுக்கு அதிகமாக இருந்தால் நம்மளால் அது ரீட் பண்ண முடியாது. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா லீஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் விஷன்றது 25 சென்டிமீட்டர். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் எத்தனை கொஷின் புதுசாக தெரிஞ்சுன்றதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட்.